நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மதுரை மேலூர் அருகே சாலை விபத்தில் இளைஞர் உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பமாக பெண் வீட்டார் திட்டம் தீட்டி கொலை செய்ததாக காதலி அளித்த வாக்குமூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பூதமங்கலம் ஊராட்சி பொட்டப்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் 23 வயது இளைஞர் சதீஷ்குமார். இவர் சொந்த ஊரில் விவசாயம் பார்த்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த 25 வயதான ராகவி என்ற பெண் 2 மகன்களோடு கணவரை இழந்த நிலையில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் ராகவிக்கும் சதீஷ்குமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இருவரும் நெருங்கி பழகுவதை அறிந்த ராகவியின் பெற்றோர்களான அழகர், கண்ணாயி மற்றும் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் அவரது சகோதரர் ராகுல் ஆகியோர் ராகவியின் மகன்களை காரணம் காட்டியும் சதீஷ்குமாரின் வயதை காரணம் காட்டியும் காதலை கைவிடுமாறு எச்சரித்துள்ளனர். இதனை கேட்காத இருவரும் சமீபத்தில் வீட்டை விட்டு வெளியேறி திருச்சியில் தனி அறை எடுத்து சில நாட்களாக தங்கியுள்ளனர். இந்நிலையில் ராகவியின் தந்தை அழகர் தனது மகளை காணவில்லை என்று மேலூர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். இதனையடுத்து இருவரும் மீண்டும் வீடு திரும்பியுள்ளனர். வீட்டிற்கு வந்த பின்னர் ராகவியை சதீஷ்குமார் சந்திக்க முடியாதபடி அவரது பெற்றோர் செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சதீஷ், நானும் ராகவியும் திருமணம் செய்து கொண்டதாகவும் எனது மனைவி ராகவியை அவரது பெற்றோர்கள் மறைத்து வைத்துள்ளார்கள், அவரை காணவில்லை என்றும் மேலூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அப்போது இருவரும் மேஜர் என்பதால் ராகவியின் விருப்பப்படி ராகவியை போலீசார் சதீஷுடனே அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் ராகவியின் 2 மகன்களையும் அவர்களது பெற்றோர் வளர்த்துக் கொள்வார்கள் எனவும் பேசி முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் விசாரணை முடிந்த பின் சதீஷ், ராகவி ஆகிய இருவரும் நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் திருச்சியில் உள்ள வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளனர். மதுரை திருச்சி 4 வழி சாலையில் ஐயாப்பட்டி விளக்கு பகுதி அருகே பைக் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக காரில் வந்த மர்ம நபர்கள் பைக் மீது வேகமாக மோதியுள்ளனர். இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய சதீஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பலத்த காயங்களுடன் ராகவி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்துள்ளார். அந்த வழியாக இரவில் ரோந்து பணி மேற்கொண்ட போலீசார் இதனை அறிந்து ராகவியை ஆம்புலன்ஸ் மூலம் மேலூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயர் சிகிச்சைக்காக ராகவி பின்னர் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பின்னர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த சதீஷின் உறவினர்கள் ராகவியின் குடும்பத்தினர்தான் சிசிடிவி கேமராக்கள் இல்லாத பகுதியை தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு கொலை செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த கொட்டாம்பட்டி போலீசார் சிகிச்சையில் இருக்கும் ராகவியிடம் விசாரணை நடத்தினர். ராகவி சொன்ன தகவல்கள் போலீசாரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தானும் சதீஷும் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த வாகனம் தாங்கள் சென்ற வாகனத்தை இடித்து கீழே தள்ளியதாக அவர் தெரிவித்தார். பின்னர் காரிலிருந்து இறங்கிய தனது உறவினர்களான ஐயனார், அருண் பாண்டியன், அழகர் ஆகியோர் இரும்பு கம்பியால் சதீஷின் தலையில் தாக்கியதாகவும் இதில் சதீஷ் நிலை குலைந்து கீழே விழுந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து தன்னை தாக்கிய போது மயங்கியது போல் படுத்துவிட்டதால் தன்னை தாக்குவதை நிறுத்திவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஐயனார் என்பவர் போன் செய்து எங்கள் இருவரையும் கொன்றுவிட்டதாக கூறியதாகவும் இந்த சம்பவம் சிங்கப்பூரில் உள்ள தனது சகோதரர் ராகுல் ஏற்பாட்டில்தான் நடந்துள்ளது எனவும் மேலும் இதன் பின்னணியில் தனது தாயார் கண்ணாயி, தந்தை அழகர், சித்தி மணிமேகலை மற்றும் சரிதா ஆகியோர் நிச்சயமாக உள்ளனர் என்றும் ராகவி வாக்குமூலம் அளித்துள்ளார். ராகவியின் வாக்குமூலத்தை தொடர்ந்து கொட்டாம்பட்டி காவல்துறையினர் அவரது தந்தை அழகரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மற்றவர்கள் தலைமறைவான நிலையில் போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இரவோடு இரவாக பைக்கில் சென்று கொண்டிருந்த காதல் ஜோடியை பெண் வீட்டார் காரேற்றி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் சுரேஷ்.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.